ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு கேழ்வரகு கம்பங்கூழ் பிடிக்கலாமா? உங்கள் யாருக்கெல்லாம் கூழ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு 100 கிராம் அளவு கம்பு எடுத்திருக்கேன். அது கம்பு முழுசாக போட்டால் அது ரொம்ப முழுசாக இருக்கும் கூழ் பிடிக்கும் போது. அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நைஸாக பவுட்ரு மாதிரி அரைக்காமல் மிக்சியை பல்ஸ் மோடில் வச்சு இதுமாரி கொஞ்சம் குறப்பாக ஒன்றும் பதிவாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது கூழுக்கு மாவு கரைச்சிக்கலாம். அதுக்கு நான் 1 மடங்கு கம்பு போட்டிருக்கேன். அதனால் 4 மடங்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற கம்பையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிறேன். இந்த மாவை நான் காலைல ரெடி பண்ணேன். அதனால் இதை கொஞ்சம் நேரம் ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு புளிக்க வைக்கணும். அதனால் ஒரு தட்டை போட்டு மூடி அப்படியே புளிக்க வச்சிடலாம். இந்த மாவு ரெடி பண்ணி 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நான் சாயந்தரமாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவு நம்ம கூழ் காய்ச்சிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கேழ்வரகு மாவு அதை அதில் ஊற்றிக்கலாம். கைவிடாமல் இது மாதிரி கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியே ஆகிடும். இது நம்ம சுடு தண்ணியில் நம்ம இந்த மாவு ஊற்றுறதால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இறுகி கட்டியாயிடுச்சு பாருங்கள். இப்போ மாவும் நல்லா வெந்திருக்கு. மாவு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு கையை ஈரத்தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஆறிடும். இப்போ காலைல பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும். இப்போ நம்ம கூழ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இது கட்டியாகவே சாப்பிட்லாம். இந்த களி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு வச்சு அதில் ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ நான் கொஞ்சமாக எடுத்து அது கூழாக கரைச்சிக்க போகிறேன். இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி இது மாதிரி கரைச்சிக்கலாம். நார்மல் தண்ணி தான் ஊற்றிக்கிறேன். கரைச்சி வச்சுட்டு இதில் கட்டியான தயிர் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே நான் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கூடவே பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இந்த பச்சை மிளகாயில் காரம் அவ்வளோவா இருக்காது. கூடவே பொடியாக நறுக்கி வச்சுக்கிற மாங்காய் துண்டுகளையும் போட்டுக்கலாம். இந்த கூழில் தயிர், மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதால புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் இது மாதிரி கூழ் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடல் சூட்டையும் குறைக்கும், உடம்புக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த கூழ் சாப்பிடும் போது வெங்காயம், அந்த மாங்காய் எல்லாம் கடித்து சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கும் கூழ் பிடிக்கணும்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு